நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வெகுநேரமாக பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்த ஹவுஸ் ஓனர். வீட்டிற்குள் ரத்த வெள்ளத்தில் கிடந்த 2 சடலங்களுக்கு அருகில் கண்ணீருடன் அமர்ந்திருந்த சிறுமி. இளம் பெண்ணையும் 3 வயது குழந்தையையும் துடிக்க துடிக்க கொன்றது யார்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? நடு ராத்திரி 2 மணிக்கு ஒரு வீட்டுல இருந்து சத்தம் கேட்டிருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சு வீட்டு உரிமையாளரான சசி குஷ்வாஹா அதை கண்டுக்காம விட்டிருக்காங்க. காலையில எழுந்திருச்சு பார்த்தப்ப வாடகைக்கு விட்டிருந்த வீடு வெளிப்பக்கமா தாழ் போட்ட நிலையில பூட்டப்பட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்து துர்நாற்றம் வீசி இருக்கு. சந்தேகம் அடைஞ்ச சசி குஷ்வாஹா கதவை திறந்து உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ அங்க இளம் பெண்ணும் அவங்களுடைய 3 வயது மகளும் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காங்க. 2 சடலங்களுக்கும் பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு அழுதுகிட்டே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, வீட்டு சுபத்துல அவ வேற ஒருத்தன் கூட சேர்ந்து வாழ முடிவு பண்ணியிருந்தா, அதனால நான் அவளை கொன்னுட்டேன்னு அந்த பொண்ணுடைய லிப்ஸ்டிக்கால எழுதப்பட்டிருந்துச்சு. இத பார்த்ததுமே இந்த இரட்டை கொலைகளை பண்ணது அந்த பெண்ணுடைய கணவர் தான் ஹவுஸ் ஓனர் முடிவு பண்ணி உடனடியா போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இளம்பெண் கூட ஒரே வீட்டுல வசிச்சு வந்தது அவங்களுடைய கணவர் இல்ல, லிவிங் பார்ட்னருங்கிறது தெரிய வந்திருக்கு. மத்திய பிரதேசம் விடிஷா நகரத்துக்கு பக்கத்துல கஞ்ச் பச்சோடா பகுதியை சேர்ந்தவர் 36 வயதான ராம் சகி. இவங்களுக்கு கல்யாணமான கொஞ்ச மாசத்திலேயே கணவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிர் இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் பட்டல் சிங் அப்படிங்கிறவரை ராம் சகி 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 7 வயசுல தானு, 3 வயசுல மன்வி, 1 வயசுல மனு அப்படின்னு 3 மகள்கள் இருக்காங்க. கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி ராம் சகி பட்டல் சிங் தம்பதிகள் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ராம் சகி தன்னோட 3 குழந்தைகளோட பெற்றோர் வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதுக்கு இடையில ராம் சகிக்கும் அதே பகுதியை சேர்ந்த அனுஜ் விஸ்வகர்மாங்கிற 25 வயது இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அனுஜ் பக்கத்துல உள்ள பிரோடா கிராமத்துல மெடிக்கல் ஷாப் நடத்திக்கிட்டு வந்திருக்காரு. நண்பர்களா பழகிட்டு இருந்த அனுஜும் ராம் சகியும் ஒன்னா சேர்ந்து வாழ முடிவு பண்ணி கஞ்ச் பசோடா பகுதியில வீடு வாடகைக்கு எடுத்து லிவிங் முறையில வாழ்ந்திருக்காங்க. ராம் சகி தன்னுடைய 2 குழந்தைகளை மட்டும் தன் கூடவே கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. 3வது குழந்தையான மனுவுக்கு 1 வயசு தான் ஆகுதுங்கிறதால தன்னுடைய பெற்றோர் வீட்டிலேயே விட்டுருக்காங்க. அனுஜ் ஹவுஸ் ஓனர் கிட்ட தான் பஸ் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, நாங்க கணவன் மனைவின்னும் எங்களுக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னு, ஒரு குழந்தைய அவங்க தாத்தா பாட்டி கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கான். பல பொய்களை சொல்லி வீட வாடகைக்கு எடுத்த அனுஜ் ராம் சகி கூட கடந்த 2 மாசமா ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்கான். இதுக்கு இடையில ராம் சகி யாரோ ஒரு இளைஞர்கிட்ட தினமும் மணிக்கணக்குல செல்போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறதாவும், இதனால அனுஜ் கோவப்பட்டு ராம் சகி கிட்ட சண்டை போட்டதாவும் சொல்லப்படுது. கடந்த 1 வாரமாவே அவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கடந்த 21ஆம் தேதி நைட்டும் அனுஜ் ராம் சகிக்கு இடையில திரும்பவும் வாக்குவாதம் வந்திருக்கு. அப்போ ஆத்திரம் அடைஞ்ச அனுஜ் வீட்டுல இருந்த கேஸ் சிலிண்டரை எடுத்து ராம் சகியோடைய தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். இதுல ராம் சகி அங்கேயே சுருண்டு விழுந்திருக்காங்க. ஆனா அப்பவும் ஆத்திரம் அடங்காத அனுஜ் ராம் சகியோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னிருக்கான்.
அது மட்டும் இல்லாம இத நேர்ல பார்த்த ராம்சேக்கியோட 3 வயசு மகளான மன்வியையும் அனுஜ் ஈவு இறக்கமே இல்லாம கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான். இன்னொரு ரூம்ல நல்லா தூங்கிக்கிட்டு இருந்ததால சிறுமி தானுவை மட்டும் அனுஜ் ஒன்னும் பண்ணாம விட்டுட்டான். இளம்பெண்ணையும் 3 வயசு குழந்தையையும் கொடூரமா கொன்னுட்டு அந்த பொண்ணோட லிப்ஸ்டிக்கை கையில எடுத்த அனுஜ், அவளை நான் ரொம்ப லவ் பண்ணேன், ஆனா அவ வேற ஒருத்தர் கூட சேர்ந்து வாழ முடிவு பண்ணிட்டா, அதனால அவளை நான் கொன்னுட்டேன்னு சுபத்துல எழுதி வச்சுட்டு தப்பிச்சு போயிட்டான். அனுஜோட செல்போன் லொகேஷனை வச்சு போலீஸ் அவனை மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பக்கத்து வீட்டில் இருந்து தண்ணீருடன் தண்ணீராக கலந்து வந்த ரத்தம் கலந்த தண்ணீரை பார்த்து மிரண்டு போய் நின்ற அக்கம் பக்கத்தினர். கட்டை பைகளில் திணித்து வைக்கப்பட்டிருந்த இளைஞரின் உடல் பாகங்கள். நடுவீட்டில் இளைஞரை துண்டு துண்டாக வெட்டிய கொடூரம். இளைஞரை கொலை செய்தது யார்? நள்ளிரவில் வீட்டிற்குள் நடந்தது என்ன? வீட்டு காம்பவுண்டு கிட்ட 4-5 பெண்கள் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு வீட்டுக்குள்ள இருந்து சிகப்பு நிறத்துல தண்ணீர் வந்திருக்கு. அத பார்த்தவங்க, இது என்ன ரத்தம் மாதிரி தெரியுதேன்னு சொல்லி வீட்டுல இருந்தவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு பாப்பா விளையாடிக்கிட்டு இருந்தப்ப குங்குமத்தை கீழே கொட்டிட்டா, அதான் வீட்டை கழுவி விட்டுக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வீட்டுல இருந்த பெண். ஆனாலும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கு அந்த பெண் சொன்னதுல திருப்தி ஏற்படல. ஏன்னா தண்ணீர்ல இருந்து ரத்த வாட வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால அங்க இருந்த சிலர் போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஸ்பாட்டுக்கு போன போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்குள்ள போய் சோதனை பண்ணப்ப 2-3 கட்ட பைக்குள்ள ஏதோ வித்தியாசமா இருந்ததை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சுவத்திலையும் அங்கங்க ரத்த கரைகள் இருக்கிறதையும் பார்த்த போலீஸுக்கு இந்த வீட்டுல ஏதோ வில்லங்கமா நடந்திருக்கு அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதனால கட்டமா சந்தேகம் வர்ற மாதிரி வைக்கப்பட்டிருந்த கட்ட பைகளை திறந்து பார்த்திருக்காங்க. கட்ட பைக்குள்ள மனித உடல் பாகங்கள் துண்டு துண்டா இருந்ததை பார்த்து காவலர்களும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் மிரண்டு போய் நின்னு இருக்காங்க. அதுக்கு பிறகு உடல் பாகங்களை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச காவலர்கள் வீட்டுல இருந்த கணவன் மனைவிய ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஆர்த்தி ஷரிவான் தம்பதிக்கு ஒரு மகள் இருக்காங்க. கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆர்த்தி தன்னுடைய மகளை கூட்டுக்கிட்டு ஈரோட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஈரோட்டுக்கு ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கும் போது அதே ட்ரெயின்ல சோனுங்கிற இளைஞரும் பயணிச்சுட்டு இருந்தாரு. சோனுவும் ஆர்த்தியும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கும் போது ஆர்த்தியோட குழந்தைய தன்னுடைய குழந்தை மாதிரியே கவனிச்சிருக்காரு. குழந்தைக்கு பால், பிஸ்கெட்டு, பழங்கள்னு வாங்கி கொடுத்திருக்காரு சோனு. தன்னுடைய மகளை சோனு கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டதை பார்த்து ஆர்த்திக்கு சோனு மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. சோனுவுக்கும் ஆர்த்தியையும் அவங்களுடைய குழந்தையையும் ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அதனால ஈரோடுக்கு ரீச் ஆன உடனே சித்தோடு சாலையில உள்ள தண்ணீர் பந்தல் பாளையத்துல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்த சோனு ஆர்த்தி கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. கணவனை ஊர்லயே விட்டுட்டு சோனு கூட திருமணத்தை மீறிய உறவுல இருந்திருக்காங்க ஆர்த்தி. கணவன் மனைவின்னு சொல்லி வீடு குடிபோன சோனுவுக்கும் ஆர்த்திக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு இருந்திருக்கு. ஆர்த்தி தெரிஞ்சவங்க கிட்ட செல்போன்ல பேசினாலே, யார் கூட பேசுற, என் கூட வந்த மாதிரி வேற யார் கூடவாது போவ திட்டம் போடுறியா அப்படின்னு கேட்டு தகாத வார்த்தைகளால பேசினது மட்டும் இல்லாம ஆர்த்திய சரமாரியா அடிச்சு துன்புறுத்தி இருக்காரு சோனு. இதுக்கு மத்தியில ஆர்த்தியோட கணவர் ஷரிவான் மனைவியையும் குழந்தையையும் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியாம கடந்த 6 மாசமாகவே ஊர்ல தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில சோனு கொடுக்கிற டார்ச்சரை தாங்க முடியாம இருந்த ஆர்த்தி ஊர்ல இருக்கிற கணவர் ஷரிவானுக்கு போன் பண்ணியிருக்காங்க. மனைவியோட குரலை கேட்டதும் ஷரிவான் கண்ணுல இருந்து சாரையா கண்ணீர் கொட்டி இருக்கு. எங்க போன, இவ்வளவு நாள் நீயும் பாப்பாவும் எங்க இருந்தீங்கன்னு கேட்டு கதறி இருக்காரு ஷரிவான். அப்போ ஆர்த்தி சோனுவை பத்தி அழுதுகிட்டே சொல்லி இருக்காங்க. மனைவி சொன்னதை கேட்டு ஆத்திரம் அடைஞ்ச ஷரிவான் உடனே கிளம்பி ஈரோட்டுக்கு வந்திருக்காரு. ரொம்ப இடைவேளை
வேலைக்கு பிறகு சரிவானும் ஆர்த்தியும் மாறி மாறி பாச மழை பொழிஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து சோனுவை தீர்த்து கட்ட பிளான் போட்டிருக்காங்க. அது மாதிரியே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த சோனுவுக்கு ஆர்த்தி மதுவை ஊத்தி கொடுத்திருக்காங்க. அதை குடிச்சதும் சோனுவுக்கு மது போதை தலைக்கு ஏறி இருக்கு. அந்த சமயம் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த சரிவான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. போதையில நிதானமே இல்லாம இருந்த சோனுவை சரிவானும் ஆர்த்தியும் சேர்ந்து கத்தியால சரமாரியா வெட்டி இருக்காங்க. அதுல நிலக்குலைஞ்சு போன சோனு ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு உயிர் இழந்துட்டாரு. அதுக்கு பிறகு போலீஸ்ல சிக்காம இருக்க சோனுவோட உடலை நடு வீட்டுல வச்சு கணவனும் மனைவியும் 2 துண்டா கட் பண்ணி இருக்காங்க. அதை அடுத்து அந்த உடல் பாகங்கள் தண்ணியில சுத்தமா கழுவி கட்டப்பையில போட்டு வச்சிருந்திருக்காங்க. இந்த மொத்த உண்மையையும் போலீஸ் விசாரணையில வெளிச்சத்துக்கு வந்து அதிர வச்சிருக்கு. அதுக்கு பிறகு கொலையாளிகள் ஆர்த்தியையும் சரிவானையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. குடிப்பதற்காக பெற்றோரிடம் பணம் கேட்டு அடித்து துன்புறுத்திய மகன், சிறுவனிடம் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட முயன்ற மகனை அடித்தே கொன்ற தந்தை, மகனை துடிதுடிக்க கொலை செய்துவிட்டு உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்து விட்டதாக நாடகமாடிய தந்தை சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண ஒருத்தர், என் மகன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு பதற்றமான குரல்ல பேசியிருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு போன 108 ஆம்புலன்ஸ் பேச்சு மூச்சு இல்லாம கிடந்த தர்மதுரையை மீட்டு கோவில்பட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா தர்மதுரையை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு வந்த போலீஸ் தர்மதுரையோட அப்பா மருது பாண்டி கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ என் மகனுக்கு ஏற்கனவே கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. இந்த நேரத்துல ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காரு. போலீஸ்காரங்களும் உறவினர்களும் அதிக மது போதையில தான் தர்மதுரை உயிரிழந்திருப்பான்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் போலீஸ் சந்தேக மரணம்னு வழக்கு பதிவு செஞ்சு தர்மதுரை சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் இது மரணம் இல்ல கொலைங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. கோவில்பட்டி பக்கத்துல உள்ள லிங்கம்பட்டியை சேர்ந்த மருதுபாண்டி அமுதா தம்பதிக்கு 23 வயசுல தர்மதுரைங்கிற மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. மருதுபாண்டி கடலையூர் சாலையில சிமெண்ட் கடை வச்சு நடத்திக்கிட்டு அது மூலமா கிடைக்கிற லாபத்துல குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. தன்னுடைய 2 பசங்களுக்கும் எந்த குறையும் வைக்காம நல்லபடியா வளர்த்திருக்காரு மருதுபாண்டி. ஆனா பள்ளி படிப்பை கூட சரியா முடிக்காத தர்மதுரை எந்த வேலைக்கும் போகாம மது போதைக்கு அடிமையாகி ஊர் சுத்திக்கிட்டு இருந்தாரு. மகனுடைய நடவடிக்கையை பார்த்து அச்சம் அடைஞ்ச மருதுபாண்டி, ஒழுங்கா வேலைக்கு போடா, இல்லன்னா உன் எதிர்காலமே வீணா போயிரும் அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. ஆனா அத காதுல வாங்காத தர்மதுரை மது குடிக்க பெத்தவங்க கிட்டேயே காசு கேட்கறது, காசு தரலனா அவங்கள போட்டு அடிக்கிறதுமா இருந்திருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே கிராமத்தை சேர்ந்த சிறுவனை தர்மதுரை பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்கான். இதனால அவன் மேல போக்சோ வழக்கு பதிஞ்சு சிறையில் அடைச்சிட்டாங்க போலீஸ். அப்புறம் ஜாமீன்ல வெளியே வந்த தர்மதுரை தன்னுடைய வீட்டுக்கு போயிருந்தான். அப்போ உன்னால எங்க மானமே போச்சு, நீ எங்க பிள்ளையே கிடையாது, எங்கேயாவது போய் செத்து தொலை அப்படின்னு தர்மதுரையை திட்டி இருக்காரு மருதுபாண்டி. இதனால கோபமான தர்மதுரை நண்பன் ஒருத்தன் மூலமா தருப்பூருக்கு போயிட்டு அங்குள்ள ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தங்கி வேலை பார்த்தவன் 17ஆம் தேதி அன்னைக்கு பாலியல் வழக்கு வாய்தாவுக்காக சொந்த ஊருக்கு போயிருந்தான். வாய்தாவை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போன தர்மதுரை, இனி நான் திருப்பூருக்கு வேலைக்கு போக மாட்டேன், வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்லி இருந்தான். இதை கேட்டு கடுப்பான மருதுபாண்டி ஊர்க்காரங்க முன்னாடி, உன்னால எங்க மானமே போச்சு, அதனால நீ இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதனால அப்பா மகனுக்கு இடையில பெரிய சண்டையே வெடிச்சிருக்கு. சம்பவத்தன்னைக்கு மருதுபாண்டி அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு தனியா போனதா சொல்லப்படுது. இத பார்த்த அவங்க அப்பா, குழந்தைய எங்க கூட்டிட்டு போற, என்ன பண்ண போற
போறேன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. அப்புறம் தர்மதுரை கிட்ட இருந்து குழந்தைய வாங்கின மருதுபாண்டி குழந்தைய பத்திரமா அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இதனால மருதுபாண்டி மேல கோபத்துல இருந்த தர்மதுரை அன்னைக்கு சாயங்காலமே கஞ்சா அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருந்தான். அப்போ வீட்டுல தனியா இருந்த மருதுபாண்டி கிட்ட சண்டை போட்டு அடிக்க பாய்ஞ்சிருக்கான் தர்மதுரை. இதனால கடுப்பான மருதுபாண்டி மகனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்காரு. அப்புறம் பக்கத்துல இருந்த தலையணையை எடுத்து தர்மதுரையோட முகத்துல வச்சு அமுக்கி இருக்காரு. இதுல மூச்சு திணறல் ஏற்பட்டு தர்மதுரை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. மகன் உயிரிழந்ததை பார்த்து அச்சமடைஞ்ச மருதுபாண்டி என்ன செய்யறதுன்னு தெரியாம விழி பிதுங்கி போய் நின்னு இருக்காரு. அப்புறம் அவரே ஆம்புலன்ஸ வரவழைச்சு மருத்துவமனையில சேர்த்து மகன் உடம்பு சரியில்லாம உயிரிழந்துட்டதா நாடகம் ஆடி இருக்காரு. ஆனா மறுநாள் வெளியான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தர்மதுரை கொலை செய்யப்பட்டிருக்கான்னு தெரிய வந்துச்சு. இத வச்சு அவங்க அப்பா கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். அதுலதான் மருதுபாண்டி எல்லா உண்மையையும் சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் மருதுபாண்டிய அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு. அங்கன்வாடியில் இருந்த 3 வயது பேரனை வீட்டிற்கு அழைத்து சென்ற தாத்தா, மகனை காணவில்லை என்று பல இடங்களில் தேடி அலைந்த தாய், பூட்டிய வீட்டுக்குள் இருந்து கேட்ட சிறுவனின் அலறல் சத்தம், கழுத்தறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்த மகனை பார்த்து நிலை குலைந்த பெற்றோர், கையில் கத்தியுடன் பக்கத்திலேயே அமர்ந்திருந்த தாத்தா, பேரனுடன் கொஞ்சி விளையாட வேண்டிய தாத்தாவே பேரனை கொலை செய்ததற்கு என்ன காரணம்? கொலையாளி சிக்கினானா? மத்தியானம் 12 மணி இருக்கும். அங்கன்வாடியில 3 வயது மகன் மதுக்குமார கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க தாய் மாருதி. அப்போ அங்கன்வாடியில இருந்தவங்க, உங்க மகனை உங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போயிட்டாரேன்னு சொல்லியிருக்காங்க. அவரு பேரு கூட பீமப்பான்னு சொன்னாருன்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடியில இருந்தவங்க நம்ம தாய் மாமன் தான் கூட்டிட்டு போயிருக்காருன்னு மாருதியும் அங்க இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு போனாங்க. ஆனா வீட்டுல குழந்தையும் இல்ல, பீமப்பாவும் இல்ல. ஒருவேளை பிள்ளைய அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பான்னு பாக்குறதுக்காக அங்க போய் பார்த்திருக்காங்க. ஆனா அங்கேயும் மதுக்குமாரும் பீமப்பாவும் இல்ல. பீமப்பா குழந்தைய எங்க கூட்டிட்டு போயிருப்பாருன்னு பெத்தவங்களும் சொந்தக்காரங்களும் சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பீமப்பாவோட வீட்டுல இருந்து சிறுவன் கதறும் சத்தம் கேட்டிருக்கு. ஐயோ, இது நம்ம மகனோட சத்தமாச்சே, அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பெத்தவங்களும் சொந்தக்காரங்களும் பதறி போயிட்டாங்க. சிறுவனோட சத்தம் கேட்ட வீட்டை நோக்கி ஓடி போய் பார்த்தப்போ கதவு உள்பக்கமா பூட்டி இருந்துச்சு. இரும்பு கதவுங்கிறதால ஈஸியா உடைக்க முடியல. பூட்டப்பட்டிருந்த வீட்டு வாசல்ல நின்னுட்டு சிறுவனோட அம்மா அப்பா சொந்த பந்தம்னு ஏகப்பட்ட பேரு சிறுவன் பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டாங்க. சிறுவனுடைய சவுண்டு மட்டும் அப்பப்போ விட்டு விட்டு கேட்டிருக்கு. அதை தவிர வேற எந்த சத்தமுமே வீட்டுக்குள்ள இருந்து வரல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. ஆனா தகவல் சொல்லி ரொம்ப நேரமாக்கியும் போலீஸ் பாட்டுக்கு வரலன்னு சொல்லப்படுது. சிறுவனுடைய சொந்தக்காரங்களும் ஊர் மக்களும் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கிற சிறுவனை காப்பாத்த எவ்வளவோ போராடிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்ததா சொல்லப்படுது. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் சிறுவனுடைய சத்தம் கேட்ட அந்த வீட்டோட கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்தாங்க. அங்க 3 வயசு சிறுவன் மதுக்குமார் இருந்த கோலத்தை பார்த்து பெத்தவங்களும் சொந்தக்காரங்களும் எல்லாருமே நொறுங்கி போயிட்டாங்க. ஏன்னா மதுக்குமார் கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்கான்.
டிரஸ் முழுக்க ரத்தம் படிஞ்சபடி கையில கத்தியோட வெறித்தனமா உட்கார்ந்து இருந்திருக்காரு பீமப்பா. இவனை அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல குழந்தைய காப்பாத்துவோம்னு உடனடியா மதுக்குமார மீட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி வச்சாங்க. ஆனா சிறுவன் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே பரிதாபமா உயிரிழந்துட்டான். சிறுவனை கொலை செஞ்ச இடத்துல இருந்து ஒரு இன்ச்சு கூட நகராம இருந்த பீமப்பாவை அரெஸ்ட் பண்ணி அவங்க பாணியில விசாரிச்சாங்க போலீஸ். பீமப்பா எதுக்காக சிறுவனை கொலை செஞ்சான், சிறுவன் மேல பீமப்பாவுக்கு அப்படி என்ன வன்மம்னு தோண்டி துருவ ஆரம்பிச்சாங்க. அதுலதான் இந்த கொடூர கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. கர்நாடக மாநிலம் பாகல்கோட் பக்கத்துல உள்ள ஹங்குண்ட் கிராமத்தை சேர்ந்தவ மாருதிக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. ஊர்ல சொல்லிக்கிற மாதிரி கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருந்திருக்காங்க மாருதி. கல்யாணம் ஆனதுல இருந்தே மாருதிக்கும் அவங்களுடைய தாய்மாமன் பீமப்பாவுக்கும் இடையில அடிக்கடி சண்டை வந்திருக்கு. மாருதியோட தாய் மகள் மாருதி பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டதாலதான் இந்த சண்டை வர்றதுக்கே காரணமா இருந்திருக்கு. என்னோட அக்கா சொத்துல இருந்து எனக்கு பாதி கொடுக்கணும்னு தினமும் குடிச்சிட்டு வந்து மாருதி கிட்ட சத்தம் போட்டிருக்காரு. மாருதியும் தாய்மாமன் தானேன்னு எதுவும் பேசாம இருந்தாங்க. இதுக்கு நடுவுல சொத்துல பாதி பங்க தன்னுடைய தம்பிக்கு கொடுக்க முடிவு பண்ணாங்க மாருதி. இந்த விஷயம் தெரிஞ்சதும் பீமப்பாவுக்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்ன ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிற, உன் தம்பிக்கு சொத்துல ஷேர் கொடுக்கறியான்னு கேட்டு ஆத்திரம் அடைஞ்சிருக்காரு. அதனால மாருதிய பழி வாங்கறதுக்காக அவங்களுடைய 3 வயசு குழந்தைய கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்காரு பீமப்பா. சம்பவத்தன்னைக்கு அங்கன்வாடியில இருந்து மதுக்குமார கூட்டிட்டு வந்த பீமப்பா வரும் வழியிலேயே சிறுவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் வீட்டு கதவை மூடின பீமப்பா கிச்சன்ல இருந்த கத்தியை எடுத்து வந்து 3 வயசு சிறுவனோட கழுத்தை கரகரன்னு அறுத்து இருக்காரு. அதுல துடிதுடிச்சு போன சிறுவன் மதுக்குமார் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்துட்டான். மொத்த உண்மையையும் பீமப்பா வாக்குமூலத்துல ஒண்ணு விடாம சொல்லவே அவன் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் பீமப்பாவை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில தள்ளிட்டாங்க. இந்து முன்னணி நிர்வாகியின் குடும்பத்திற்குள் நடந்த சொத்து தகராறு. இந்து முன்னணி நிர்வாகியின் மாமனார் தனது முதல் தாரத்து மகளுக்கு அதிகளவு சொத்துக்களை எழுதி கொடுத்ததால் 2வது தாரத்து மகன் ஆத்திரம். சொத்து பிரச்சனையில் பஞ்சாயத்து செய்த இளைஞரின் தலையை சிதைத்துவிட்டு தப்பி ஓடிய கும்பல் போலீசிடம் சிக்கியது எப்படி? கனகன் ஏரி பக்கத்துல மணல் அள்ளிக்கிட்டு இருந்தாரு துரை. அப்போ அங்க பைக்ல வந்த 10 பேர் கொண்ட கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்துல துரைய சரமாரியா வெட்டி சாச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த கொலைய நேர்ல பார்த்த ஊர்க்காரங்க துரையோட மனைவி ரேகாவுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்காங்க. இத கேட்டு பதட்டம் அடைஞ்ச ரேகா சம்பவ இடத்துக்கு போயிட்டு துரையோட உடலை கட்டி பிடிச்சு அழுது இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் துரையோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு அங்க இருந்த ரேகா கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணாங்க. உங்க கணவனுக்கு யார் கூடயாவது முன்விரோதம் இருக்கா, எதிரிகள் யாரும் இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரேகா, எங்க சித்தி மகன் சூர்யா மேலதான் எனக்கு டவுட் இருக்கு, அவன்தான் என் கணவனை வெட்டி சாச்சிருப்பான்னு சொல்லி அழுதுருக்காங்க. ரேகா சொன்னதை வச்சு சூர்யாவோட வீட்டுக்கு போனாங்க போலீஸ். ஆனா வீடு பூட்டி கிடந்ததால அவருடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ செல்லிப்பட்டு பகுதியில சூர்யாவோட செல்போன் சிக்னல் காட்டி இருக்கு. அடுத்து அங்க போன போலீஸ் அங்க இருந்த காட்டு பகுதியில கொலையாளிகளை தேடி இருக்காங்க. அப்போ போலீஸ பார்த்ததும் சூர்யா தன்னுடைய கூட்டாளிகளோட தப்பிச்சு போக பார்த்திருக்காரு. ஆனா அவங்கள சுத்தி வளைச்சு 4 பேரை பிடிச்சிருக்காங்க போலீஸ். பிடிப்பட்டவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு
கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. நீங்க மட்டும்தான் கொலையில ஈடுபட்டீங்களா இல்ல உங்க கூட வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களான்னு கேட்டு இருக்காங்க. அப்போ கொலையாளிகள் கொடுத்த தகவலை வச்சு முரட்டாண்டி மற்றும் அருமாத்தூர் பகுதியில பதுங்கி இருந்த மேலும் 6 பேரை பிடிச்சு விசாரணையில இறங்கினாங்க. அதுல தான் துரை எதுக்காக கொலை செய்யப்பட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. புதுச்சேரி சிவானந்தா பகுதியைச் சேர்ந்த துரை இந்து முன்னணி கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜல்லி மணல் விற்பனை செய்யற தொழிலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு ரேகான்ற மனைவியும் 3 பசங்களும் இருக்காங்க. ரேகா சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்துட்டாங்க. இதனால அவங்க அப்பா திருவேங்கடம் 2வதா சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கும் 4 பிள்ளைகள் இருக்குன்னு கூறப்படுது. தாய் இல்லாத பிள்ளைங்கிறதால ரேகா மேல உசிரையே வச்சிருந்தாரு திருவேங்கடம். அது மட்டும் இல்லாம தன்னுடைய சொத்து மதிப்புல முக்காவாசிய ரேகா பேர்ல எழுதி வச்சிருந்தாரு திருவேங்கடம். இது திருவேங்கடத்தோட 2வது மனைவிக்கும் அவருடைய மூத்த மகன் சூர்யாவுக்கும் தெரியாதுன்னு கூறப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரேகா பேர்ல தான் திருவேங்கடம் அதிக சொத்தை எழுதி வச்சிருக்காருங்கிற விஷயம் சூர்யாவுக்கு தெரிய வந்திருக்கு. இது சம்பந்தமா 2 தரப்புக்கு இடையே பிரச்சனை இருந்திருக்கு. தந்தை தனக்கு எழுதி கொடுத்த நிலத்துல ரேகாவும் அவருடைய கணவர் துரையும் வீடு கட்ட முடிவு பண்ணியிருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட சூர்யா எங்களுக்கும் அந்த இடத்துல பங்கு கொடுக்கணும், இல்லனா உங்களை வீடு கட்ட விடமாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இத கேட்ட துரை இது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம், உனக்கு எதுக்கு நாங்க பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சண்டை போட்டிருக்காரு. இதனால 2 பேருக்குள்ளேயும் போர்க்களம் ஆரம்பமாகி இருக்கு. அங்க இருந்தவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. மறுநாளே துரையும் ரேகாவும் தங்களுடைய இடத்துல வீடு கட்டுற பணியை தொடங்கி இருக்காங்க. அதனால கடுப்பாகி போன சூர்யா துரைய கொலை பண்ண திட்டம் தீட்டி இருக்கான். சம்பவத்தன்னைக்கு துரை கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யற இடத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சூர்யா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நாகராஜ், ஸ்ரீநாத், மணிமாறன், டேனியல்னு மொத்தம் 10 பேரை கூட்டிட்டு போய் துரை கூட சண்டை போட்டிருக்காரு. அப்போ மறைச்சு வச்சிருந்த கத்தியால துரைய சரமாரியா வெட்டி தலைய செதைச்ச அந்த கும்பல் சிட்டா பறந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சம்பவ இடத்துக்கு போயிட்டு தீர விசாரணை பண்ணி கொலையாளிகள் 10 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.